இந்த மாதிரியான ஒரு க்ளோ எஃபெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம வந்து கேன்வாஸ் ரெடி பண்ணிப்போம். கேன்வாஸ் ரெடி பண்ணுறதுக்கு நியூ ஃபைல் கிளிக் பண்ணுங்கள். கேன்வாஸ் ரெடி பண்ணுறதுக்கான நியூ டாக்குமெண்ட் வரும். இதில் வந்து நான் அந்த ஃபில்ம் அண்ட் வீடியோ சூஸ் பண்ணிக்கிறேன். விஎல் ப்ரொசெட்டில் இங்கே 4K சூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு செட்டிங்ஸ்லாம் அப்ளை ஆகிட்டு இங்கே நேம் மட்டும் நான் வந்து க்ளோ எஃபெக்ட் அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறேன். சைஸ்லாம் கரெக்டாக இருக்குது. ரெசல்யூஷன் 72 இருக்கட்டும். கலர் மோடு RGB இருக்கட்டும். பேக்ரவுண்ட் கண்டென்ட் பார்த்தீங்களா, அது மட்டும் நான் பிளாக்ல மாற்றிக்கிறேன். கலர் ப்ரொஃபைலை வந்து SRG வச்சுக்கிறேன். ஜஸ்ட் கிரியேட் கொடுத்துட்றேன். ஓகே, அடுத்த ஸ்டெப்பாக நான் வந்து நமக்கு தேவையான டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டை டைப் பண்ணுறதுக்கு டெக்ஸ்ட் டூல் எடுத்துக்கங்க. கேன்வாஸ் வந்துடுங்க. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி டைப் பண்ணுங்கள். க்ளோ அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து சைஸ் வந்து நான் ஃபுல்லாக வச்சுக்கிறேன். இந்த சைஸ் எனக்கு பத்தாது. ஸோ என்ன பண்ணுறேன்னா மூவ் டூல் எடுத்துக்கிறேன். Ctrl+T கொடுத்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த டெக்ஸ்ட்டை வந்து கேன்வாஸோட சென்டர் அலைன்மெண்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு டெக்ஸ்ட் டூலை டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிங்க. இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்க. இதில் வந்து கேன்வாஸை சூஸ் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வெர்டிகல் அலைன் ஆகும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஹரிசாண்டலில் சென்டர் அலைன்மெண்ட் வந்துடும். அடுத்ததாக நான் டெக்ஸ்ட் கலரை மட்டும் ஒயிட்டு கொண்டு வந்துக்கிறேன். ஜஸ்ட் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் ஆல் கொடுத்துட்டு கலர் பேக்கில் ஒயிட் அப்ளை பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் டிக்கெட் கொடுத்துறேன். அடுத்ததான் முக்கியமானது, இதில் தான் க்ளோ எஃபெக்ட் கொண்டு வர போகிறோம். அடுத்தது இந்த டெக்ஸ்ட் லேயருக்கு போய்க்குங்க. இந்த ரைட் கிளிக் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுங்க. இதில் இங்கே இந்த அவுட்டோர் க்ளோன்னு இருக்கும். இந்த அவுட்டோர் க்ளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு செட்டிங்ஸ் வரும். இதை ஆல்ரெடி நான் செட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க இந்த செட்டிங்ஸை. பிளெண்டிங் மோடில் வந்து ஸ்க்ரீன் வச்சுங்க. ஒப்பாசிட்டி வந்து 100 வச்சுங்க. நாய்ஸ் 0 வச்சுங்க. இதில் இந்த கலரில் வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை சூஸ் பண்ணிங்க. நான் வந்து க்ரீன் கலரில் வந்து க்ளோவாக கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அதனால் க்ரீன் கலர் வச்சுட்டேன். உங்களுக்கு வேறு எதுவும் கலர் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் மாற்றிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கலர் மாறிடும். பாருங்க, இதில் என்ன கலர் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த 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 இதுக்கு வந்து அந்த க்ளோ எஃபெக்ட் கிடைக்கும். நான் வந்து க்ரீனை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துருங்க. இந்த செட்டிங்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிங்க. க்ரீன் கலரை மாற்றினதுக்கப்புறம் டெக்னிக்கில் வந்து சாஃப்ட்வேர் கொடுத்துங்க. ஸ்ப்ரெட்டு வந்து 0 கொடுத்துங்க. சைஸை வந்து 250 கொடுத்துங்க. ஸ்ப்ரெட்டை வந்து 0 இருக்கிறதுனால உங்களுக்கு அதிகமாக கொடுக்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் 0 வச்சுங்க. சைஸ் 250 வச்சுங்க. அதே வந்து கான்டர் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, சரி மாறிடுச்சு. இந்த கான்டர் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அதை வந்து ஃபஸ்ட்டு இது வச்சுங்க. ரேஞ்ச் வந்து 100 வச்சுங்க. ஜிட்டர் வந்து 0 வச்சுங்க. ஓகே, இதில் தான் இந்த இதில் அவுட்டோர் க்ளோவில் இதுதான் செட்டிங்ஸு. இந்த செட்டிங்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். அடுத்ததாக வந்து பெவல் அண்ட் எம்போஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதுமாதிரி அவுட்லைனில் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி ஒரு எஃபெக்ட் வரும். இது வந்து அந்த க்ளோ ஆகிறதுக்கான ஒரு சின்னதாக ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். அது டெக்ஸ்ட்டும் நல்லா போல்டாகவே தெரியும் உங்களுக்கு. பெவல் அண்ட் எம்போஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவுட்டோர் பெவல் கொடுத்துங்க. அவுட்டோர் பெவல் கொடுத்துங்க. டெக்னிக்கில் ஸ்மூத் கொடுத்துங்க. டெப்த்து வந்து 150 வச்சுங்க. டைரக்ஷனில் வந்து டவுன் வச்சுங்க. சைஸ் வந்து ஒரு 24 வச்சுங்க. சாஃப்டனில் ஒரு 16 ஃபுல்லாக வச்சுங்க. ஆங்கிள் 90, யூஸ் குளோபல் லைட்டு கொடுத்துங்க. ஆல்டிடியூட் வந்து 30 வச்சுங்க. கிளாஸ் ஹேண்டரில் வந்து இதில் வந்து 2வது சூஸ் பண்ணிக்கோங்க. ஹைலைட் மோட் இதுதான் முக்கியம். ஹைலைட் மோட் எப்பவுமே இங்கே வந்து இதுக்கு முன்னாடி ஒயிட் இருக்கும். அதை வந்து நம்ம வந்து க்ரீனுக்கு மாற்றிக்குவோம். நான் வந்து க்ரீன் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். நான் க்ரீனுக்கு மாற்றிக்கிறேன். நீங்கள் என்ன கலர் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலர் வச்சுங்க. அதேமாரி ஷேடோ மோடும் வந்து நார்மலே வச்சுங்க. ஹைலைட் மோடு மட்டும் ஸ்க்ரீனில் இருக்கட்டும். இது நார்மல் வேணாம், இது மட்டும் ஸ்க்ரீனில் வச்சுங்க. ஷேடோ மோடு வந்து நார்மலாக வச்சுக்கிட்டு இதுவும் வந்து பிளாக்ல இருக்கும். நீங்கள் என்ன கலர் சூஸ் பண்ணுறீங்களோ அதான் இங்கே சூஸ் பண்ணிக்கோங்க. நான் க்ரீன் சூஸ் பண்ணிக்கலாம். க்ரீனாக வச்சுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ ஓகே கொடுத்துருங்க. பாருங்க, இந்த லேயர் ஸ்டைலை அப்ளை பண்ணுறோமா நமக்கு ஒரு க்ளோ எஃபெக்ட் கிடச்சிருக்கு. இதை இன்னும் நம்ம என்ஹான்ஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் அந்த க்ளோ எஃபெக்ட் ஸ்ப்ரெட் ஆன மாதிரி இந்த ஏரியாவில் க்ரியேட் பண்ணணும். அதுக்கு பேக்ரவுண்ட் லேயர் கிளிக் பண்ணிங்க. அதுக்கு மேலே ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ப்ரஷ் டூல் எடுத்துங்க. ரைட் கிளிக் பண்ணுங்கள். ப்ரஷ் சைஸை
ஜஸ்ட்டு டவுன் இப்படிமாரி இந்த மாதிரி ஷேப் மாற்றிக்கிங்க. இப்படி வந்துடும். இப்போ சைஸை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. ப்ரெஷ்ஷு சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறது உங்களுக்கு நீங்கள் இதில் போய் சைஸை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஓப்பன் கர்லி ப்ரேஸ் இருக்குல்ல, அதை க்ளோஸ் கர்லி ப்ரேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ப்ரெஷ் சைஸ் சின்னதாகும். அது ஓப்பன் கர்லி ப்ரேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ப்ரெஷ் சைஸு பெருசாகும். ப்ரெஷ் சைஸை இந்தளவுக்கு பெருசு பண்ணிவிட்டு ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கலர் பிக்கர் ஆப்ஷன் வரும். இதில் இந்த இடத்துல இருக்கிற கலரை சூஸ் பண்ணிக்கங்க. அதாவது அந்த டெக்ஸ்ட்டுக்கு பக்கத்து எட்ஜஸில் இருக்கிற அந்த கலரை சூஸ் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு கிளிக் பண்ணிக்க. ஓகே, இது கரெக்டாக இருக்குது. எதுக்கு இது பண்ணுறோம் அப்படின்னா அந்த லைட் வந்து ஸ்ப்ரெட் ஆன மாதிரி ஒரு எஃபெக்ட் கிரியேட் பண்ணுறதுங்க இது பண்ணுறோம். உங்களுக்கு இன்னும் இந்த க்ளோ பத்தலை அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட என்ஹான்ஸ் பண்ணலாம். அப்படி என்னன்னா க்ளோ டெக்ஸ்டை செலக்ட் பண்ணிங்க. அதில் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் கர்வ் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை செலக்ட் பண்ணிங்க. அதில் பிளெண்டிங் மோட நார்மல்லேருந்து ஸ்க்ரீனுக்கு மாற்றிங்க. பாருங்கள், நல்லாவே ஒரு க்ளோவான எஃபெக்ட் கிடைக்குது. ஆனால் எல்லா இடத்துலையும் அப்ளை ஆகிருக்கு. இந்த டெக்ஸ்ட்டில் மட்டும்தான் அப்ளை ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா நான் இதை மாஸ்க் பண்ண போகிறேன். இந்த மாஸ்க் ஏரியா இருக்குல்ல, இதை வந்து பிளாக்கில் மாற்றிட்டோம் அப்படின்னா இதை எல்லாமே ஹைட் ஆயிரும். ஸோ அதுக்கு பிளாக்கில் மாற்றுறது கண்ட்ரோல் ஐ கொடுத்தோம் அப்படின்னா அது பிளாக்கில் மாறிடும். இங்கே பாருங்க, அந்த எஃபெக்ட் போயிடுச்சு. இப்போ இங்கே எங்கெங்கெல்லாம் ஒயிட் அப்ளை பண்ணுறனோ அங்கங்கெல்லாம் எனக்கு வந்து இந்த இடம் வந்து விசிபிள் ஆகும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாஸ்க் ஏரியாவை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல் எடுத்துக்கிறேன். இங்கே ஃபோர்கிரவுண்ட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஒயிட்டில் வச்சுங்க. ஒயிட்டை சூஸ் பண்ணிங்க. ஜஸ்ட்டு ஒயிட்டை சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. ப்ரஷ் வந்து மாற்றிக்கிங்க. இப்போ எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு க்ளோ வேணுமோ அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. நான் ப்ரஷ் சைஸ் வந்து சின்னது பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அந்த டெக்ஸ்ட்டோட எட்ஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் மட்டும் எங்கெங்கெல்லாம் எனக்கு க்ளோ இன்னும் நல்லா வேணும் அப்படிங்கிற இடத்துலலாம் நான் ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணி அந்த க்ளோவை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ரொம்பவே நல்லா வந்திருக்கு. ஒரு பிஃபோர் ஆஃப்டர் பார்ப்போம். பிஃபோர் கர்வ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, இது ஆஃப்டர். ஓகே, நல்லா கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு புரியும்படியும் புதுசாகவும் தெளிவாகவும் ஏதாவது உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.